இயேசு கிறிஸ்து பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர், அல்லது பாவத்திற்குள்ளானவைகளை உயிர் பெற செய்கிறவர், உயிர் பிறந்து எழ வைக்கிறவர். கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாய் நிறுத்துகிறார்கள். மோசையினுடைய பிரமாணத்தின்படியாய் இப்படி விபச்சாரம் செய்தவர்கள், விபச்சாரத்திற்குண்டானவர்கள் எல்லாம் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆகையினாலே இவளை நாங்கள் கொல்லும்படியாய் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எழுந்து முதலாவது சொன்னாராம், உங்களிலே பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் எடுத்த கல்லை கீழே போட்டுவிட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவர்கள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றா, ஆண்டவரே, அவர்கள் இல்லை, போய்விட்டார்கள். அதற்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, கவனி, இந்த உலகத்துல நீ செய்த பாவத்துக்கு ஒரு ஆக்கினை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நீ செய்த பாவத்திற்கு உனக்கு ஒரு மரணம் என்கிற ஒரு இடம் வர வேண்டும். நான் இப்பொழுது உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். இப்ப நீ உன்னை சரி செய்து கொள்வதற்கு நீ ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். கவனிக்க, மரணத்திற்கு போக வேண்டிய ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு காப்பாற்றுதலை கொடுத்து அவள் பாவத்திலிருந்து திரும்ப பாவத்திலே மறித்து விடாதபடிக்கு பாவத்திலிருந்து அவள் உயிர் பெறுவதற்கு ஒரே ஒரு வழி சொன்னார். என்ன வழி சொன்னார் தெரியுங்களா? இனி பாவம் செய்யாதே, அவ்வளவுதான். நீங்கள் உங்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கின்ற ஒரு இடத்தை நீங்கள் அடைவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இந்த இயேசு கிறிஸ்து உங்களிலிருந்து அந்த பாவத்தை எடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் சொல்றாரு. என்னன்னா, இனிமே செய்யாத.